கரங்களை வைத்து நன்றி செலுத்தலாம் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் மறுபடியும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நேரடியாக இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தினுடைய குழுவினர் கரங்களிலே நாங்கள் இந்த ஆராதனையை நாங்கள் கொடுக்க போகின்றோம். இந்த நேரத்திலிருந்து ஒரு 10 கால் வரை அவர்கள் முழுவதுமாக இதை பொறுப்பெடுத்து நடத்தப் போகின்றார்கள். நேரடியாக சாம் ஜெபராஜ் அவர்களை நான் வரவேற்கிறேன். கரங்களை தட்டி அவர்கள் உற்சாகப்படுத்தலாம். ஹல்லேலூயா, பிரைஸ், ஆமென். ஒரு பெரிய குழு வந்திருக்கிறாங்க. 1-2 பேர்லாம் இல்லை, 9 பேர் வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யாருமே வராட்டாலும் 9 பேர் வச்சு நாங்கள் ஆராதனை நடத்திடுவோம். கர்த்தர் அவ்வளவு நல்லவர். அவ்வளோ பேரையும் கொண்டு வந்து 2 நாட்களாக எங்களை ஒவ்வொருவருக்கும் ஊழியர்களுக்கு நன்றாய் பயிற்சி கொடுத்து எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்து இந்த மாலை வேளையில் மத்தியில் ஆண்டவர்கள் நிறுத்திருக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதிலிருந்து ஒரு 8:20 வரை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய ஊழியத்தை குறித்தும் விசேஷமாக அந்த திறப்பின் வாசல் ஜெபத்தை குறித்து அதிகமாக அவர்கள் உங்களுக்கு விளக்குவார்கள். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவர்களுடைய கரங்களில் கொடுக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் நடுவில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இது சந்தோஷமா இருக்கிறவங்க சொல்ற அல்லேலூயா இல்லையே? ஆமென். ஹல்லேலூயா. உண்மையில சந்தோஷமா இருக்கிறீங்களா? உண்மையில அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. உண்மையில நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க முகம் நல்ல பிரகாசமா இருக்கும். ஆமென். இவ்வளவு சொல்லியும் ஒரு சில அல்லேலூயா தான் வருது. உண்மையில எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒருவேளை நீங்க சந்தோஷமா இல்லாட்டாலும், ஒருவேளை நீங்க பாரத்தோடு துக்கத்தோடு வந்தாலும், இன்றைக்கு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காகவே இந்த விடுதலை பெருவிழாவை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த நாளில் வந்து உங்கள் ஒருவரை கூட கர்த்தர் வெறுமனே அனுப்பவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் நான் கேட்க விரும்புகிறேன். இதுக்கு முன்னால நான் இந்த இடத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நான் வரவே இல்லை. இன்னைக்கு தான் முதல் முறையா இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா உடைய வலது கரத்தை கொஞ்சம் உயர்த்தி காண்பிக்க முடியுமா? இதுக்கு முன்னால இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வரவே இல்லை, இன்னைக்கு தான் முதலா இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க உடைய வலது கரத்தை நல்லா கொஞ்சம் உயர்த்தி காண்பீங்க. 1 2 3 சிலருக்கு இவங்க எல்லாரும் இவங்களுக்கு நம்ம நல்ல பலத்த கரங்களை தட்டி உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுது அன்பு சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சில பாடல்களை பாடி கர்த்தருக்குள்ளே நம்ம வழி நடத்துவார்கள். Praise the Lord. Hallelujah. லைட்டு வெளிச்சம் இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யணுன்னே தெரியலை. பாருங்க, அங்கே இருக்கலாம் இருட்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. சரி, பரவாயில்லை, கைதட்டினீங்கன்னா போதும். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. ஹல்லேலூயா. வேதம் அதைத்தான் சொல்லுதும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க இருக்க ஒரு தேவ பலன் உண்டாயிட்டே இருக்கும். வேறு நீங்கள் பூஸ்ட்டு குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, அது இது போடுறதுனால அது ஒரு மணி நேரம் செயல்படும், பிறகு போயிடும். கர்த்தர்களை எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு பலன் உண்டாகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். ஆமாம், இந்த 2 நாள் தேவன் நம்மத்தில் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். அதனால் மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் என்ற பாடலை கரைகளை தட்டி பாடப்போகிறோம். அதில் பார்த்துக்கங்க, வருதா என்னன்னு பாருங்களேன். வந்திருக்கா? சரி, போடுவாங்க. அந்த பாடலை எல்லாம் கைதட்டி பாடலாம்.
பின்னால இருக்க எல்லாருமே யாரும் சும்மா இருக்கக்கூடாது. கைகளை தட்டி மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள், 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூ, கரங்களை சேர்த்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். சொல்லுங்களேன், எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லாமே நமக்கு தந்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள், 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்த வல்லைய, கைதட்டி சத்த வல்லைய. துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். சொல்லுங்க, துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். பயங்களை போக்கி நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள், 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா தட்டுங்களை, கைகளை தட்டி மகிழ்ந்திருங்கள். ஆசைகளை ஒழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். சொல்லுங்க, ஆசைகளை ஒழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். கரங்களை பிடித்து நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள், 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள்.
இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லும் போது அங்க ஒருத்தர் சொன்ன, ஒரு பெரிய பாஸ்டர் ஜீவானந்தம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு அல்லேலூயா சொல்லும் போதும் சாத்தானுடைய பல்லு உடையுதான். நீங்க இத்தனை பேர் சேர்ந்து சொன்ன சாத்தானுடைய கடவா பல்லவே உடைச்சிடலாம். ஆமென். சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏமா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் முன்னாடி கொஞ்சம் அப்படி தள்ளிருங்க, அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ். அப்படி சரி, நல்லா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவர், அவர் நம்மத்திலே இருக்கிறபடினால ஆண்டவரை துதித்து இன்னொரு பாடலை நாம் பாடப் போகிறோம். கலங்காதே கலங்காதே அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். கலக்கமா இன்னைக்கு வந்திருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கிறே, ஊருக்கு போக வேண்டி இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை நீங்க நம்பும்போது ஆண்டவர் உங்களை நிறைவேற்றுவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காணலாம். கலங்காதீங்க கலங்காதீங்க. ஒருவரும் இல்லையே, உறவினர் நிறைய இருப்பாங்க, ஆனால் பிரச்சனையில் மாட்டிட்டா ஒன்று உதவி வர மாட்டாங்க. ஆனால் இயேசு உங்கள் பக்கத்தில் வருகிறவர், உங்கள் அருகில் வருகிறவர், தாயை போல தேற்றுகிறவர். ஊரை விட்டு எவ்வளோ தூரத்தில் இங்கே வந்திருக்கிறீங்க, ஆனால் இயேசுவை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்திட்டு தேசத்தில் உயர்த்துவார், ஊர்லையும் உயர்த்துவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். பாருங்க, எங்கள் வீட்டிலலாம் நாங்களை யாரும் ரட்சிக்கப்படலை, எல்லாமே இந்துக்கள் தான். முதலாவது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு வீட்டில் அத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவை பற்றி சொன்னது கூட இல்லை. இயேசுக்கு இங்கே சாட்சியாக வாழ்க, குடும்பமெல்லாம் மாறி போகும். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சார், அந்த பாடலை மெதுவாக அந்த பாடலுடைய உணர்ந்து, ஏதோ பாட்டு கட்டப்பட்டு கையில் அடித்து அப்படி போகிறதில்ல. அந்த பாட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும். அந்த வார்த்தைகள்லாம் தேவ வசனத்தை வைத்து எழுதப்பட்ட பாடல், அதை பூரா அப்படியே உட்கொள்ளணும். ஹல்லேலூயா. நான் சின்ன வயசில் கச்சேரி ட்ராமாவில் தமிழ்நாட்டில் பாடி கொண்டிருந்தவன். கடவுளே இல்லை அப்படிங்கிற இயக்கத்தில் இருந்த எங்களை தான் ஆண்டவர் பாருங்க, இதில் வந்திருக்க அத்தனை பேருமே இந்துக்கள் தான். தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்க அத்தனை பேரும் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவங்க தான். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமாம், நல்லா தட்டுங்களேன். சரி, கலங்காது. அப்படியே மெதுவா பின்னால சேர்ல இருக்க நல்லா கை தட்டலாமே. பாடல் உணர்ந்து கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். திரும்ப சொல்லுங்க, கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கண்ணீர்கள் யாவையும் மாற்றிடுவார், கவலைகள் யாவையும் நீக்கிடுவார். கண்ணீர்கள் யாவையும் மாற்றிடுவார், கவலைகள் யாவையும் நீக்கிடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடும். அவர் நடத்துவாருங்க. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நம்மத்தில் இருக்கிறார். இயேசு இங்கதான் உலாவிக் கொண்டு இருக்கிறார்.
அற்புதம் உனக்கு செய்திடுவார், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். அற்புதம் உனக்கு செய்திடுவார், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். மனிதரின் அன்பு மாறிவிடும், மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார். மனிதரின் அன்பு மாறிவிடும், மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிற இயேசு அவர் இங்கதான் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறவர் இங்கதான் இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பலத்த அற்புதம் நடக்க போகுது. விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அற்புதம் செய்கிற அவர் பெரிய பராக்கிரம் உள்ளவருங்க. நல்ல கைகளை தட்டுங்க பார்ப்போம். ஆமென். பாருங்க, ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அங்கே திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கும். 4 மாவடியில் நாங்கள் இருக்கிற இடத்துல 40,000 45,000 அந்த ஜனங்கள் கூடி வருவாங்க. பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டம் தான் நிறைய பேர் கன்னியாகுமரிக்காரங்க இருக்கிறாங்க. அங்கேருந்து நிறையா வருவாங்க. பாருங்கள், அதில் ஒரு அற்புதம் நடந்தது. 18 வருஷமாக ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தையில், திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க. 18 வருஷம் குழந்தையில் என்ன, 1 வருஷம் 2 வருஷம்னாலே பேச்சு உண்டாயிரும். வேறு கல்யாணம் பண்ணிடலாம் அந்த பையனுக்கு, அப்படிலாம் பேச்சு வரும். ஆனால் 18 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. பாருங்கள், அவங்க ஜெபத்தோடு அந்த முகாமுக்கு வந்திருக்கிறாங்க. கணவன் மனைவி அந்த சாட்சி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க 2 கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஆண்டவரே, எங்களை ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தா இதே மேடையில் நாங்கள் வந்து சாட்சியாக நிற்போம் அவங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இயேசு அந்த ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், சரியாக 1 வருடம் கழிச்சு அவங்க சொல்லி போகிறது யாருக்கும் தெரியாது. மௌனனுக்கோ அங்கே யாருக்கும் தெரியும். அவங்க ஜெபம் பண்ணி போயிருக்காங்க. பாருங்கள், அந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் சாட்சி நேரம் நடக்கு. அன்றைக்கு நான் தான் மைக் பிடிக்கிறேன் சாட்சிக்கு. பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பற்ற தாய் அவங்க கையில் ஒரு குழந்தை, அவங்க அம்மா கையில் ஒரு குழந்தை, அவங்க அம்மா கையில் ஒரு குழந்தை, பாட்டி கையில் ஒரு குழந்தை, 3 குழந்தைகள் எடுத்துகிட்டு வர்றாங்க மேடைக்கு. அவங்க சொன்ன சாட்சி தான் இது. இதே இடத்துலேருந்து நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனையா, 18 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் ஒரு குழந்தை கேட்டோம், 3 ஆண் குழந்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அந்த பையங்க இந்த படத்தில் போடுவாங்களே ஜாப்பனீஸ் குழந்தைகள், மஞ்சள் கலரான உருண்டையா, அழகான ஆண்டவர் குழந்தை. எனக்கு ஆச்சரியமா, ஆண்டவர் இப்படியும் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். குழந்தை பாக்கியம் அல்ல, வேலை காரியம், திருமண காரியம், குடும்பத்தில் என்ன பிரச்சனை தான் இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாக அற்புதம். நல்ல கைகளை தட்டுங்களேன். அற்புதம் செய்கிறவர் இங்கே தான் இருக்கிறாரு. அந்த ஒரு விஷயம், அற்புதம் உனக்கு செய்திடுவார்,
செய்வார், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார், அற்புதம் உனக்கு செய்திடுவார், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். சொல்லுங்க, கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடும். எல்லாரும் சொல்லுங்க, கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவா. திரும்ப சொல்லுங்க, கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். அல்லேலூயா. கடைசியா ஒரு பாடலை பாடி நாம் அடுத்த பதிக்குள்ளா கடந்து செல்லலாம். அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வார் இயேசு. எத்தனை பேர் அற்புதம் வேணும்? நீங்க கேட்டா தான் ஆண்டவர் அற்புதம் பக்கத்துல இருக்கிறாரு பாருங்க, பக்கத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் என்றால் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணு. எப்போ அங்க துதிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பயே இயேசு இங்க வந்து விட்டார். ஏன்டா அவர் பெர்ஃபெக்ட் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம தான் பிந்தி வருவோம் முந்தி வருவோம், ஆனா இயேசு சரியான நேரத்துக்கு வந்து விட்டார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார். அந்த பாடலை விசுவாசத்தோடு பாடல். அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வார் இயேசு என்ற பாடலை நான் பாடலாம். நல்லா கைகளை தட்டி பாடணும். எல்லாரும் யார் கையை கட்டக்கூட கை தட்டி எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அற்புத செய்வாரேசோ, அற்புத செய்வாரே, அற்புத செய்வாரேசோ, இன்றைக்கு செய்வாரே, அற்புத செய்வாரேசோ, அற்புத செய்வாரே, அற்புத செய்வாரேசோ, எனக்கு செய்வாரே. கலங்கி வந்த மகனே கலங்காதே மகனே, கலங்கி வந்த மகளே கலங்காதே மகளே, கலங்கி வந்த மகனே கலங்காதே மகனே, கலங்கி வந்த மகளே கலங்காதே மகளே. அற்புத செய்வாரேசோ, அற்புத செய்வாரே, அற்புத செய்வாரேசோ, இன்றைக்கு செய்வார், இன்றைக்கு அற்புத செய்வாரேசோ, அற்புத செய்வாரே, அற்புத செய்வாரேசோ, இன்றைக்கு செய்வாரே. நோயிலிருந்து விடுதலையை இயேசு தருவார், பேயிலிருந்து விடுதலையை இன்றைக்கு தருவார். நோயிலிருந்து விடுதலையை இயேசு தருவார், பேயிலிருந்து விடுதலையை இன்றைக்கு தருவார். அற்புத செய்வாரேசோ, அற்புத செய்வாரே, அற்புத செய்வாரேசோ, நமக்கு செய்வார், எனக்கு எனக்கு அற்புத செய்வாரேசோ, அற்புத செய்வாரே, அற்புத செய்வாரேசோ, எனக்கு செய்வாரே. கலங்கி வந்த மகனே கைதட்டி பாடும், கலங்கி வந்த மகளே சந்தோஷமாய் பாடும், கலங்கி வந்த மகனே உற்சாகமாய் பாடும், கலங்கி வந்த மகளே மகிழ்ச்சியோடு பாடும். அற்புத செய்வாரேசோ, அற்புத எல்லாரும் எல்லாரும் அற்புத செய்வாரேசோ, எனக்கு செய்வார், எனக்கு அற்புத செய்வாரேசோ, அற்புத செய்வாரே, அற்புத செய்வாரேசோ, எனக்கு செய்வாரே. தடைப்பட்ட காரியத்தை நடத்தி காட்டுவார், தடைகளையை நீக்கி உன்ன மகிழ்ச்சியாக்குவார். தடைப்பட்ட காரியத்தை நடத்தி காட்டுவார், தடைகளையை நீக்கி உன்ன மகிழ்ச்சியாக்க. அற்புதம் அற்புத செய்வாரேசோ, அற்புத செய்வாரே, அற்புத செய்வாரேசோ, இன்றைக்கு செய்வார், இன்றைக்கு அற்புத செய்வாரேசோ, அற்புத செய்வாரே, அற்புத செய்வாரேசோ, இன்றைக்கு செய்வாரே. கலங்கி வந்த மகனே கலங்காதே மகனே,
மகனே, கலங்கி வந்த மகளே, கலங்காதே மகளே, கலங்கி வந்த மகனே, கலங்காதே மகனே, கலங்கி வந்த மகளே, கலங்காதே மகளே. அற்புத செய்வாரே சோ, அற்புத செய்வாரே, அற்புத செய்வாரே சோ, நமக்கு செய்வாரே, அற்புத செய்வாரே சோ, அற்புத செய்வாரே, அற்புத செய்வாரே சோ, இன்னைக்கு செய்வாரே. குருட செவிடர் முடவருக்கு அற்புதம் செய்தவர், நம்பி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்திடுவார். குருட செவிடர் முடவருக்கு அற்புதம் செய்தவர், நம்பி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்து, அற்புதம் அற்புதம் செய்வாரே சோ, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே சோ, இன்றைக்கு விசுவாசத்தோடு அற்புதம் செய்வாரே சோ, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே சோ, எனக்கு செய்வாரே. கலங்கி வந்த மகனே, கலங்காதே மகனே, கலங்கி வந்த மகளே, கலங்காதே மகளே, கலங்கி வந்த மகனே, கலங்காதே மகனே, கலங்கி வந்த மகளே, கலங்காதே மகளே. அற்புதம் செய்வாரே சோ, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே சோ, இன்றைக்கு செய்வார், இன்றைக்கு அற்புதம் செய்வாரே சோ, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே சோ, எனக்கு செய்வாரே. கலங்கி வந்த மகனே, கலங்காதே மகனே, கலங்கி வந்த மகளே, கலங்காதே மகளே, கலங்கி வந்த மகனே, கலங்காதே மகனே, கலங்கி வந்த மகளே, கலங்காதே மகளே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அற்புதம் செய்வாரே சோ, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே சோ, எனக்கு செய்வார். எல்லாரும் சொல்லுங்க. அற்புதம் செய்வாரே சோ, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே சோ, எனக்கு செய்வாரே. நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஹல்லேலூயா. வேத புத்தகத்திலே ஒரு வசனம் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எழுதினால் உலகம் கொள்ளாதாம். அந்த அளவிற்கு புஸ்தகம் எழுதலாம். ஆமே, ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவன். ஆமென். வேத புத்தகத்தில் 4 சுவிசேஷங்களில் சொல்லப்பட்ட அற்புதம் மாத்திரம் அவர் செய்யவில்லை. அவர் எழுதின அற்புதங்கள் எழுதின அது புஸ்தக வடிவில் எழுதினா அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ள முடியாத அளவிற்கு அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இயேசு இன்றைக்கு ராத்திரி நம் நடுவிலே வந்திருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அற்புதம் செய்கிறவராக கலிலேயா கடற்கரை ஓரம் நடந்து சென்றவர் இன்றைக்கு ராத்திரி இந்த வளாகத்திற்கு கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய 2 கரங்களை பலமா தட்டி அவர்களை வரவேற்கலாமா? இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களின் தேவன் வந்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு விடுவிக்கிறார். ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருஷம் 35வது வருஷம். கடந்த அக்டோபர் மாதம் இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தை 35வது வருஷம் நிறைவு விழாவாக கொண்டாட ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. 35 வருஷம் பல தேசங்களுக்கு, பல பட்டணங்களுக்கு, பல கிராமங்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு போயிருக்கிறார். ஒரு இடத்துல கூட ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் இருக்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கொண்டு போன இடத்திலெல்லாம் அற்புதம் செய்தார். கலக்கத்தோடு கண்ணீரோடு வந்த மக்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து அவருடைய துக்கங்களை மாற்றினார். அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ராத்திரி இங்கு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதற்கு வந்திருக்கிறார் தெரியுமா? ஒரே ஒரு நோக்கம்தான், உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு செய்வார், உங்களை ஒவ்வொருவருக்கும் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இதுக்கு முன்னால மோகன் அண்ணனுடைய கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், அப்படி யாராவது சொல்றவங்க இங்க இருக்கிறீங்களா? மோகன் அண்ணன் பிரசங்கம் பண்ணின கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்துங்க. அநேகர் கலந்து கொண்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு நான் அற்புதம் பெற்றிருக்கிறேன் ஐயா, நான் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், உண்மையா? நிறைய பேர் இருக்கார்கள். யாரா 2 பேர் வாங்கலேன், ஏசு உங்களுக்கு என்ன அற்புதம் செய்தார்னு சொல்லுங்களேன். வேகமா வாங்க. முந்தின 1 அல்லது 2 பேருக்கு நான் சந்தர்ப்பம் வைக்கப்படக்கூடாது. வாங்க வாங்க பிரதர். இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை ஒரே ஒரு வார்த்தையில என்ன அற்புதம் இயேசு செய்திருக்கிறார். வைக்கப்படுறீங்களே, நிறைய பேர் கை வைத்துனீங்களா? வாங்க சீக்கிரம். ஆண்டவர் செய்த நன்மையை சொல்ல வைக்கப்படக்கூடாது. உங்க பேர் என்ன பிரதர்?
என் பேர் தனசிங். நான் வந்து அண்ணன் நடத்துகிற திருப்பத்தூர் முகாமுக்கு நான் கலந்துருக்கேன். நிறைய தடவை 4 மாவட்டி கலந்துருக்கேன். திருப்பத்தூர்ல வச்சு அண்ணன் நடத்துகிற ஜபத்துல தான் ஆண்டு வந்து எனக்கு ஜப பாரத்தை ஊட்டினாரு. தேசத்திற்காக ஜபிக்கிறதுக்கு, மக்களுக்காக ஜபிக்கிறதுக்கு ஆண்டு எனக்கு பல அதிசயங்களை செஞ்சிருக்கிறாரு. ஜப பாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்க அண்ணனுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டதுனால தேசத்துக்காக ஜபிக்கிற கிருபை எல்லாமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். வாங்க பிரதர். என்னோட பேர் என்ன? என்னோட பேர் சுஜின். என்னோட ஊர் வந்து ஆவடி, மெட்ராஸ் ஆவடி. சரி. அங்க ஐயா கூட்டம் வச்சிருந்தாரு ஆவடியில. ஆமா. சரி. அப்ப நான் கூட்டத்துல போயிருந்தானு என்ன கோயிட்டு போய் ரிட்டர்ன் வந்து கடன் பாட்டு இருந்தானு 1.5 லட்சம். 1.5 லட்சம் ரூபாய் கடன். ஆண்டர் ஒரு பைசா எல்லாம் என்ன மஸ்கட்ல கொண்டு வந்து ஏர்போர்ட், புது ஏர்போர்ட் வேலைக்கு எனக்கு கொடுத்துரு. கடன் அடிச்சாரு. அந்த கூட்டத்துல அதுக்காக ஜெபம் பண்ணீங்களா? ஃபாரின் போன கடன் அடையணும் இருப்பிடாச்சு, கடன் அடையணும் சொன்னானு. ஆனா ஆண்டர் வழி திறந்து எனக்கு ஃபாரின் கொண்டு வந்தாரு. ஆமா. இப்ப எல்லா கடன் அடைச்சாச்சு. ஆமீன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 1.5 லட்சம் ரூபாய் கடன். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆண்டவனுக்கு அற்புதம் செய்யணுமே, ஆண்டவனுக்கு விடுதலை கொடுக்கணுமேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆமே. வாங்க பிரதர். உங்க பேர் என்ன பிரதர்? என் பேரு ஜெயக்குமார். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? நான் வந்து சொஹார்ல இருந்து வந்திருக்கேன். சொந்த ஊர்? சொந்த ஊர் தூத்துக்குடி. தூத்துக்குடி. சொல்லுங்க. நான் ஒவ்வொரு மாசமும் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு போவேன். சரி. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா போய் அழுவேன், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு. கடைசியில ஒரு நாள் வந்து இந்த நியூ இயர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரதர் மோகன் சிலாசரஸ் வந்து ஜெயக்குமார் இந்த வருஷம் வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு பேர் சொல்லி சொன்னாங்க. அதன்படி நானும் விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ணேன். அந்த டிசம்பர் எண்டில் வந்து எனக்கு இங்க வந்து சொஹார் அலுமினியத்துல வந்து வேலை கிடைச்சது. இன்னைக்கு வந்து ஆண்டவர் ஒரு கிருபையால நான் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். இதுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எவ்வளவுதானா? நல்ல முழு பலத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சகோதரிமார்ல யாரும் இல்லையா? வாங்க சிஸ்டர், வேகமா வாங்க. வேற யாராவது சாட்சி சொல்லலாம்? நாளைக்கு கட்டாயம் நீங்க ஆயத்தத்தோடு வாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. விசேஷமாக தேவன் ஆசீர்வதிப்பார். வாங்க சிஸ்டர். உங்க பேர் என்ன? என் பேர் பிரேமா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பெங்களூர்ல. பெங்களூர். சொல்லுங்க. எனக்கு மோகன் சிலாசர் ஐயாவுடைய மீட்டிங்னா ரொம்ப இஷ்டம். சரி. நான் 4 மாவடிக்கு 2 வாட்டி வந்திருக்கிறேன். சரி. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னா உங்களுக்கு என்ன அற்புதம் ஆண்டவர் செய்தார் அதை மாத்திரம் சொல்லுங்க. நான் என் சகோதரனுக்காக நான் பாரத்தோடு ரொம்ப ஜெபிச்சேன். சரி. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிட்டு குழந்தையே இல்லை. என்னுடைய ஆங்கர் ஆஃப் ஃபேத் சர்ச்சு கூட அதுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. நான் 4 மாவடிக்கு வந்து ஒரு பொருத்தனை செலுத்திட்டு அங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதே ஒரு 1.5 வருஷத்துல என் சகோதரனுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தைய கொடுத்தாரு. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இங்கதான் இருக்கிறாங்களா? இங்கதான் இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சகோதரர் எங்க இருக்கிறீங்களா? ஓ ஹல்லேலூயா. அங்க சாட்சியா இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். காட் பிளஸ் யூ. பாருங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம். நிறைய பேர் வெட்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா இதுல ஒருத்தர் கூட இயேசு எனக்கு அற்புதம் செய்யலன்னு சொல்ல முடியாது. ஆமென். அத்தனை பேருக்கும் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். இயேசுவை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்வார். நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, இயேசு தன்னிடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வார். உங்க பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்க பேர் அவருக்கு தெரியும். அது எத்தனை வருஷ போராட்டமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். அருமையான சகோதரர் இந்த இடத்துல வந்து சொன்னாங்க, நான் 5 வருஷமா அழுதேன், கடைசியில 4 மாடியில் வந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அற்புதம் செய்தார்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், இனிமேல நீங்க அழ வேண்டாம். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் முடிவை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. உங்களுடைய அற்புதத்தை எதிர்பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சில அறிவிப்புகளை மாத்திரம் சொல்லி நாம் அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேசத்திற்கு கொண்டு வந்ததனுடைய பிரதான நோக்கம் அவர்களாக வரவில்லை, கர்த்தரே அவர்களை இந்த தேசத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதரர் அவர்களோ சகோதரர் அப்பாத்தர் அவர்களோ அவங்க விரும்பி அவங்க வாஞ்சி இந்த இடத்துல வரல. கர்த்தரே இந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்று கட்டளை கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த தேசத்திற்குள்ள போய்
இந்த தேசத்துல இருக்கிற என் ஜனங்களோடு கூட சேர்ந்து திறப்புல நின்று இந்த தேசத்திற்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணும்படியாகவே, திறப்புல நின்று ஜெபம் பண்ணும்படியாகவே கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை இந்த தேசத்திற்கு அனுப்பி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே 3 நாள் திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் காலா சபை வளாகத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. அதுல நீங்க அத்தனை பேரும் நீங்க கட்டாயம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? கலந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய ஊழியரை அனுப்பினார் என்றால் ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இந்த தேசத்துல என்ன செய்ய போகிறாரு? செய்ய போகிறார். இந்த தேசத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படி பிசாசு துடித்து கொண்டு இருக்கிறான். நாம ஜெபம் பண்ணினா மாத்திரம்தான் அது தடுத்து நிறுத்தப்படும். எனவே நீங்கள் அத்தனை பேரும் கட்டாயம் அந்த உபவாச ஜெபத்துல நீங்க கலந்து கொள்ளணும். அதுலயும் குறிப்பாக சிலர் நினைக்கிறீங்க கடைசி நாள்ல கலந்து கொண்டா போதும், இன்னும் சிலர் நினைக்கிறீங்க 2 நாள் கலந்து கொண்டா போதும்னு நினைக்கிறீங்க. இல்ல, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம், நீங்க 3 நாள் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? கலந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எஸ்தரும் மொர்தெகாயும் யூத ஜனங்களும் எப்படி 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினது விளைவாக அந்த தேசத்துல பெரிய மாற்றம் வந்ததோ, தேவ சித்தம் ஒவ்வொருவரும் 3 நாளும் உபவாசத்தோடு அந்த இடத்துல நம்ம கூடி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எனவே கட்டாயம் நீங்க 3 நாளும் அந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். அனுமதி இலவசம். எனவே கட்டாயம் உபவாசத்தோடு அந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சர்ச்சினுடைய முன்பகுதியிலே ஒரு ஸ்டால் போடப்பட்டு இருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்து செல்லும் பொழுது அந்த ஸ்டாலுக்கு நீங்க வந்து செல்லுங்கள். இயேசு விடுவிக்கிறார் மாத பத்திரிகை உங்களில் அநேகர் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இதுவரைக்கும் எனக்கு இயேசு விடுவிக்கிறார் பத்திரிகை வரல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, உங்களுக்கு மாதந்தோறும் இந்த பத்திரிகையை இலவசமாக அனுப்புவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுடைய அட்ரஸை மிக தெளிவாக என்ன செய்யுங்க? எழுதி கொடுத்து விட்டு போங்கள். அட்ரஸ் எழுதுவதற்குன்னு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய அட்ரஸ் தெளிவாக எழுதி கொடுத்து விட்டு போங்கள். அட்ரஸ் தெளிவாக என்ன செய்துங்க? எழுதி கொடுத்து விட்டு போங்க. இதற்கென்று எந்த விதமான குறிப்பிட்ட சந்தா என்ன செய்யாது? கிடையாது. கேட்கிற அனைவருக்கும் இலவசமாக அனுப்பப்பட இருக்கிறது. இது தமிழ் மொழியில கிடைக்கும், ஆங்கிலத்துல கிடைக்கும், மலையாளத்துல கிடைக்கும், ஹிந்தியில கிடைக்கும், தெலுங்குல கிடைக்கும், கன்னட பாஷையில கிடைக்கும். எந்த மொழியில இந்த பத்திரிகை உங்களுக்கு வேண்டும் என்பதையும் நீங்கள் குறிப்பிடுங்கள். மாதந்தோறும் இந்த பத்திரிகையை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அநேக சீடிக்கள், பாடல் சீடிக்கள் உண்டு, இன்னும் குறு நாடகங்கள் அடங்கிய சீடிக்கள் உண்டு, சிறு பிள்ளைகளுக்கான சீடிக்கள் உண்டு, தொழில் செய்கிறவர்களுக்கான சீடிகள் உண்டு, வேதாகம தேசங்களில் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சீடி அங்க புக் ஸ்டால்ல இருக்கிறது. என் மகனே என்று சொல்லக்கூடிய அந்த சீடி அது உண்டு. இன்னும் இப்படி பல பிரிவினர்களுக்கு தேவையான நாடகங்கள், பாடல்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அடங்கிய செய்தி அடங்கிய அநேக விசிடிக்கள், ஆடியோ சிடிக்கள் புக் ஸ்டாலில் உண்டு. நீங்கள் வாங்கி பயன்பெறுங்கள். நிச்சயமாக தேவன் அதன் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை இத்தனை கூட்டம் சரியாக 7 மணிக்கு இங்க ஆரம்பிக்கலாம். 7 மணிக்கெல்லாம் இங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க சீக்கிரமாக வந்துருங்க. ஆண்டவர் அறியாத மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க. இதுல கிறிஸ்தவங்க நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணி அவர்களுக்கு உள்ள வந்து உட்காருவதற்கு என்ன செய்வோம்? இடம் கொடுப்போம். தேவன் அவர்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது அருமையான பாஸ்டருடைய கரங்களை கொடுக்கிறேன். மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே அந்த 3 நாட்கள் திறப்பின் வாசல் ஜெபம் முடிந்த உடனே உங்கள் யாவருக்கும் இலவசமாக உணவு வழங்கப்படும். தயவுசெய்து இந்த அன்பின் ஐக்கியத்தில் நீங்கள் கலந்து கொண்டு செல்ல முடியாது. அன்போடு அழைக்கும். சில பேர் நினைக்கலாம் இது என்ன சாப்பாடு, வீட்டில் போய் சாப்பிடலாம்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம், ஒன்றாய் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஒன்றாக இந்த ஃபெலோஷிப்பில் கலந்து கொண்டு செல்வதுதான் மிக மிக அவசியம். தயவுசெய்து எல்லாரும் இருந்து நீங்கள் அந்த அந்த ஐக்கியத்தில் கலந்து கொண்டு செல்ல முடியாது. அன்போடு அழைக்கின்றோம். நேரடியாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று நாம் கொடுக்க போகிறோம். கர்த்தர் நிறைய காரியங்கள் நம்ம தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை தேவனுடைய ஊழியத்துக்கென்று நாம் கொடுக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளும். தயவுசெய்து எழும்ப வேண்டாம். நிறைய பேர் இருப்பதனாலே நிறைய பேருக்கு உட்கார்வதற்கு இங்கே இடம் இல்லை. நாளை தினத்தில் கர்த்தர் சித்தமானால் அதிக சார்களை கொண்டு வந்து நாங்கள் இன்னும் உங்களுக்கு இடத்தை நாங்கள் வசதி செய்து கொடுக்குறோம். தயவுசெய்து எங்களுடைய உள்ளத்தில் நிறைய இடம் இருக்குது, ஆனால் பிசிக்கலாக இங்கே இடம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்வீங்கன்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் நினைக்கிறோம். தயவுசெய்து நாளை தினத்தில் சீக்கிரமாக வந்து, இன்றைக்கி 7 மணிக்கெல்லாம் நாங்கள் ஆராதனை தொடங்கி விட்டோம். நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னா சீக்கிரமாக இன்னும் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும்.
நீங்கள் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்திலே அந்த காணிக்கை பை வரும். நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை உற்சாகத்தோடு கொடுக்கும்படியாக விரும்புகின்றோம். நம் முன்பாக இருக்கிற பாஸ்டர் டி சாலமன் அவர்கள் வந்து கல்வாரி தமிழ் திருச்சபையினுடைய போதகர் முன்பதாய் வந்து இந்த காணிக்கைக்காய் ஜெபித்ததுக்கு பின்பதாக நாம் காணிக்கைகளை நாம் படைக்கலாம். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையுமுள்ள எங்கள் அன்பின் பரமபிதாவே, அருமையான இந்த நாளிலும் கூட உடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, அழகான நேர்த்தியான இந்த ஆராதனை நீர் ஏற்பாடு செய்து தந்த மேலான அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாய் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்திருக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை தூர தேசத்திலிருந்து ஆண்டவரே, விடாய்த்து போன உள்ளங்களுக்கு அப்பா ஜீவ தண்ணீராகிய உடைய வேத வசனத்தை கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய வேத மன்னாவானது உடைய ஆவி ஆத்தும சரீரத்துக்கு உணவாய் நீர் மாற்றி தரும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையின் கூட கர்த்தாவே, நாங்கள் உடைய கரத்தில் பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு சிறு பகுதியை உடைய கரத்திலே ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சிறியதோ பெரியதோ எந்த காணிக்கையாக இருந்தாலும் ஆண்டவரே, இதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து உடைய ராஜ்யம் கட்டும்படியாய் அவளை பிரயோஜனமாய் நீர் மாற்றும்படியாகும். கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தாமே பரத்திலிருந்து அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்தும்படியாய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி, துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகர் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றியோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். நமக்கு யாருமே இல்லை நினைக்காதீங்க. இந்த தேசத்தில் இயேசு நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, காணிக்க செலுத்தி கொண்டு மற்றவங்க கைதட்டி அந்த பாடலை நான் பாடணும். மற்றவங்க கைதட்டுங்களேன், கைகளை தட்டி பாடுங்களேன். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். கைதட்டிங்க. நமக்கொருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதி சனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதி சனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறுப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறுப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். நமக்கொருவர் இருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும்,
ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருவோரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருவோரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாத மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், கேட்டாத வார்த்தைகளை சொல்லி பொன்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி பொன்படுத்துவார்கள். வாழ்வதா சாபதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாபதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். பின்னால கை தட்டுங்களே, கைகளை தட்டி நமக்கு ஒருவர் இருக்கிறார். கஷ்டப்படும் போது உனக்கு உதவுவாரில்லை, கடன் பட்ட போதும் அதை தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சும் நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் போக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளம் கைகளில் வரைந்து. எனக்கொருவர் சொல்லுங்களேன். எனக்கொருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார். என்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், என்னை உள்ளம் கைகளில் வரைந்தீர். எல்லாரும் நமக்கொருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல இந்த மாலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். நேரடியாக தேவனுடைய ஊழியக்கார கரத்திலே கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக 5 மாதங்களுக்கு முன்பாக அண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு, பாஸ்டர் ஐசக் அவர்கள் அதிகமாக தொடர்பு கொண்டு எப்படியாவது இந்த மஸ்கட் தேசத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சித்தோம். நிறைய காரியங்களை ஆலோசித்தோம். அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தனால அவர்களை பிடிக்கவே முடியவில்லை. அப்புறம் ஒரு நாள் எப்படியாவது ஓகே நான் மீட்டிங்க்கு வருகிறேன், மஸ்கட்டுக்கு நவம்பர் மாதத்திலே வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் தேதியெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் மாலை வேளையிலே ஒரு மதியம் ஒரு 3 மணிக்கு பேச வேண்டும் என்று சொல்லி அண்ணன் வந்து ஃபோன் பண்ணப்போ எப்படி இந்த கூட்டத்தை நடத்த போகிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் எப்பவும் போல் ஒரு 4 நாள் சுவிசேஷ கூட்டம் வைத்து விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாங்க அது எங்களுடைய தரிசனம் அல்ல என்று சொல்லி. அப்படின்னு சொன்னால் சுவிசேஷ கூட்டம் என்று சொன்னால் நான் மஸ்கெட்டுக்கு வரவில்லை. எனக்கு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் என்ன பண்ணுறது, உடனடியாக பாஸ்டர் ஐசக் போர்மன் ஐயா எப்படியாவது அவங்களுக்கு தொடர்பு கொண்டு நம்ம எப்படியாவது அவங்களை இங்கே வர வைக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே 3 நாட்கள் துபாயில் எப்படி திறப்பின் வாசல் ஜெபம் நடத்தினார்களோ அதே போல் இங்கு நடத்தினால் நான் வருகிறேன் என்று சொல்லி டேட் கொடுத்தார்கள். நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் நம்மளுடைய தரிசனம் வேறு, அவங்களுடைய தரிசனம் வேறு. உண்மையாக இன்றைக்கு இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தின் மூலமாக இந்திய தேசம் முழுவதும் அநேக இடங்களில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள். போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த திறப்பின் வாசல் ஒவ்வொரு ஜெபம் நடக்கும் பொழுதும் என்னுடைய மனைவி டிவியை ஆன் பண்ணி வைத்து ரெக்கார்ட் பண்ணி வைத்து நான் அலுவலகம் முடித்து வந்தோடனே என்கிட்ட காமிப்பாங்க. அநேக நாட்களில் அவங்களும் உபவாசம் இருந்து ஜெபித்த நாட்கள்லாம் உண்டு. அந்த தரிசனத்தின் அடிப்படையில் என்னமோ தெரியவில்லை, இந்த 2013ஆவது ஆண்டை எங்கள் சபையிலே ஜெபத்தின் ஆண்டாக நாங்கள் அறிவித்தோம். ஹல்லேலூயா. எப்படியாவது ஜனங்கள் ஜெபத்தில் கட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சை. அந்த வாஞ்சியை இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது நேரடியாக அன்னுடைய கரங்களை மோகன் சிலாசர் அவருடைய கரங்களை கொடுக்க போகிறோம். கரங்களை தட்டி அவர்கள் உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் மத்தியிலே எங்களை அனுப்பி வைத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒமான் நாட்டிற்கு வந்து இங்கும் சலாலாவிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த நாட்களில் அரபு நாடுகளுக்காக, இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபித்து வருகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சில காரியங்களை இந்த தேசங்களை குறித்து வெளிப்படுத்தினபடியா ரொம்ப அதிக பாரத்தோடு கூட உங்களுக்காக, இந்த நாடுகளுக்காக நாங்கள் கருத்தாக தேவ சமூகத்தில் ஜெபித்து வருகிறோம். ஆகவே தான் இந்த அரபு நாடுகளிலே கூட்டங்களுக்கு அழைத்த போது ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணுகிற கூட்டம் என்றால் ஆண்டவர் அதை எனக்கு அனுமதிக்கவில்லை. சில இடங்களிலிருந்து, அரபு நாடுகளிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தபோது, நான் ஜெபித்த போது ஆண்டவர் அதை எனக்கு அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னது, ஜெபிக்கிற மக்கள் எழும்பணும், ஜெபிக்கிற மக்களை நீ துரிதமாக எழுப்பணும், என கடைசி கால எழுப்புதல் ஜெபிக்கிற மக்கள் மூலமாக உண்டாகணும் என்பதாய் ஆண்டவர் பேசினார். அப்படிதான் சமீபத்தில் நியூசிலாந்து போன போது நான் சொல்லிட்டேன், கூட்ட நடத்தல நான் வரல, ஜெபிக்கன்னா நான் வருகிறேன், சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று முதல் அந்த நாட்டில் 3 நாள் உபவாச ஜெபம் நடத்தப்பட்டது. அமெரிக்கா தேசத்தில் கடந்த 15 வருஷமாய் இந்த 3 நாள் உபவாச ஜெபம் இப்போ 3 இடத்துல நடத்தப்பட்டு கொண்டு வருகிறார். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், ஜெபிக்கிற மக்கள் நிறைய எழும்ப வேண்டும் என்று. ஆகவே தான் நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், நான் மறுபடியும் வந்து ஒரு 4 நாள் கூட்டம் நடத்திட்டு போவது எனக்கு தேவ சித்தம் அல்ல. நாங்கள் வந்த ஒரு 3 நாள் உபவாச ஜெபம் வைங்க, சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று. அப்படி தான் சொல்லியிருந்தேன். அதோடு கூட 2 நாள் கூட்டத்தை அவங்க ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். அதனால் உங்களோடு கூட இந்த நாளில் ஆண்டோடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் 3 நாட்கள் இங்கே உபவாச ஜெபம் ஒழுங்கு செய்வது, அதுக்கான கூடாரம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதில் 1000 பேர் தாராளமாக உட்காரலாம். இங்கே மாதிரி கஷ்டப்பட வேண்டியது வராது. 1000 பேர் அதில் தாராளமாக உட்காரும்படி கூடாரம் அதற்காக அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஏசி வசதியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, அதனால் பயம் இல்லை. நீங்கள் வந்து 3 நாளும் பகலெல்லாம் கூட காத்திருந்து நாம் ஜெபிக்கலாம். பாஸ்டர் சொன்னாங்க, ராத்திரிலாம் உங்களுக்கு உணவு ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். எனக்கு இப்போ தான் தெரியும் நைட்டு உணவு ஆயத்தப்படுத்தியிருக்காங்க என்னை. ஆனால் நாங்கள் உபவாச ஜெபம் பண்ணால் 3ஆவது நாள் தான் சாப்பாடு கொடுப்போம். முதல் 2 நாள் சாப்பாடு கிடையாது. நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்டு நல்லா தானே இருக்கிறீங்க. ஒரு 3 நாள் நம்ம சாப்பிடாம உபவாசம் பண்ணி எஸ்தரை போல, முருதக்காய் போல நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதனால் சாப்பாடு செஞ்சு வச்சா வேஸ்ட் ஆயிரும்னு பாஸ்டர்கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. ஆமேன். பாருங்க, அதான் ஒரு சத்தம் வருது. அல்லேலூயா. அதனால் வருஷம் முழுதும் சாப்பிட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம். ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் இந்த அரபு நாடுகளில் எத்தனை லட்சம் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. பாஸ்டர் வந்தோடனே சொன்னாங்க, அரபு நாடுகளில் 18 லட்சம் கிறிஸ்தவங்க மட்டும் இருக்காங்களாம். 18 லட்சம் கிறிஸ்தவங்களில் 1 லட்சம் பேர் தான் சர்ச்சுக்கு வர்றாங்களாம். இப்போ மீதி 17 லட்சம் எவ்வளோ ஆத்மா இருக்கிறாங்க. நம்ம இங்கே நிரம்பி வெளிகிறத பார்த்து சந்தோஷப்படுகிறோம். ஆனால்
இந்த தேவனை தேடாத எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த அரபு நாடுகள் இருக்கிறாங்க. அந்த ஆத்துமாக்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். அதனால ஒரே வழி நம்முடைய ஜெபம்தான். அதனால நாம் ஜெபிக்கணும். இந்த நாடுகளின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். பாருங்க, இந்த ஓமான் நாட்டில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து உங்களுக்கு விசா கொடுத்து வேலை கொடுத்து நல்ல வசதி செய்து உங்களுக்கு மத சுதந்திரம் வந்து ஜெபிக்க கூட்டம் நடத்த நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்கிற ஒரு அரசாங்கம். இந்த தேசத்துக்காக இந்த ராஜாவுக்காக நம்ம ஜெபிக்காமல் இருந்தால் அதுவே பெரிய ஒரு பாவம். தினமும் நீங்கள் நன்றியோடு ஜெபிக்காவிட்டால் அது ஒரு பெரிய பாவம். அதனால் கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார், என்னென்ன காரியத்திற்கு ஜெபிக்கணும், அதெல்லாம் உபவாச ஜெபத்தில் பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஜெபத்தை நடத்துவோம். அதனால் உபவாசத்தோடு ஜெபிக்க ஆயத்தமாவாங்க. கர்த்தர் கிருபை தருவார். ஒருவேளை 3 நாள் ஜெபிச்சு அப்படிலாம் உபவாசம் பண்ணி பழக்கம் இல்லை, எனக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது, வியாதி இருக்குது, டாக்டர் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்லலாம். பட்டினி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட்டினி இருந்தால் பாதிப்பு வரும், உபவாசம் இருந்தால் பாதிப்பு வராது. அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சாப்பிடாமல் சும்மா இருக்கிறதுக்கும் உபவாசம் இருக்கிறதுக்கு வித்தியாசம். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுனால நிறைய பேருக்கு டயபெட்டிக் இல்லாமல் போய்விட்டார். என் உபவாச ஜபங்கள் அநேகர் வந்து சாட்சி கொடுத்தாங்க. அதன் பிறகு எனக்கு டயபெட்டிக்கே இல்லை, அந்த உபவாச ஜபத்திற்கு பிறகு போய்விட்டார். ஆண்டவர் அற்புத சுகம் தருவார், அவர் பலன் தருவார். அதனால் தைரியமாக வந்து உபவாசத்தோடு பங்கு பெறுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களை அன்போடு கூட அழைத்து அதிக ஜபத்தோடு இந்த ஊழியங்களை ஒழுங்கு செய்திருக்கிற விசுவாச நங்கூரம் பூரண சுவிசேஷ சபைக்காக தேவனை நான் துதிக்கிறேன். பாஸ்டர் குணசீலன் அவர்களுக்காக, பாஸ்டர் ஐசக் அவர்களுக்காக, பாஸ்டர் இஸ்ரேல் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் அவளையும் அந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. அதோடு கூட மற்ற சபைகளை சார்ந்த அநேக ஊழியக்காரர்கள், பாஸ்டர்மார்கள், தேவ மனிதர்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் விசாரித்த சிலர் வெளியே கூட உட்கார்ந்துருக்கிறதாக, உங்களை உள்ளே அழைக்க முடியாமல் நான் சொன்னேன் எல்லாரையும் மேடைக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் இருக்கிறாங்க, மேடையே பத்தாது அந்த அளவுக்கு ஊழியர்கள் இருக்கிறாங்க. உபவாச ஜெபத்தில் நாங்கள் ஒழுங்கு பண்ணி விடுகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களை முன்னால் அழைக்க முடியாததற்காக நான் வருந்துகிறேன். பல ஊழியங்களை செய்கிற உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சபை உங்களுடைய ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்பட உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் வந்ததற்காக உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு நீங்கள் முதலாய் வந்திருக்கலாம். ஐயா, நான் கிறிஸ்தவெல்லாம் கிடையாது, என்னை கூப்பிட்டாங்க வந்திருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தேன் என்று சொல்லலாம். நீங்கள் வரவில்லை, இயேசு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்தவனுடைய தெய்வம் அல்ல. சிலர் அப்படி தப்பாக நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்தவனுடைய தெய்வம் என்று. அப்படி வேதத்தில் எழுதப்படவில்லை. இயேசு முழு உலகத்திற்கும் ஒரு ஆண்டவர். அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மீது அன்பு வைத்து இந்த கூட்டத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிறார். அதனால் நீங்கள் ஒருவேளை ஆலயத்துக்கு உள்ளே இருக்கலாம், சிலர் இடமில்லாதனால நிறைய பேர் வெளியே உட்காரக்கூட முடியாமல் நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்தபோது எனக்கு ரொம்ப கஷ்டமாகிவிட்டது. ஆனாலும் நீங்கள் தாகத்தோடு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் வெறுமனை அனுப்ப மாட்டார். கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ்ச்சியோடு அனுப்புவார். நீங்கள் வெளியில் இருந்தாலும் கூட இயேசுவுக்கு நீங்கள் தூரமானவர்கள் அல்ல. இயேசு வெளியிலே உங்கள் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் நாமத்தினால் 2 பேர் 3 பேர் எங்கே கூடினாலும் அங்கே இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்தவர். இயேசுவின் நாமத்தில் கூடியிருக்கிறதுனால நம் மத்தியில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அவருடைய கண்கள் இங்கேயும் வெளியேயும் உலாவிக் கொண்டிருக்கிறாரு. நீங்கள் என்ன தேவையோடு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வியாதி, உங்களுக்கு என்ன கவலை, எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அதையெல்லாம் மாற்றி உங்களை மகிழ்ச்சியோடு அவர் அனுப்ப போகிறார். உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். அதற்குத்தான் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய வசனத்தை நாம் தியானித்து ஒரு ஜெபிப்பதற்கு முன்னால்
ஒரு பல்லவியை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, அதனால் சேரில் தான் இருக்கிறீங்க. எழுந்து நின்று வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அதுதான் அற்புதம் செய்யும். மனிதனாகிய நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு வசனத்தை சொல்லி ஜெபிக்க முடியும், ஆனால் அற்புதம் செய்கிறவர் இயேசு, விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. அதனால் இயேசுவே என்னோடு பேசும், இயேசுவே என்னை தொடும் என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. அந்த பல்லவி எல்லாரும் கரந்தட்டி பாடலாம். Praise the Lord. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு ஜீசஸ், அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Thank you Lord. மக்கு நன்றி. அப்படியே நாம் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தில் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே என்னோடு பேசும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை விடுதலையாக்கும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும். இயேசு என்கிற பெயரை சொல்லுங்க. இயேசு இயேசு இயேசுவே. நீங்கள் சொல்ல சொல்ல வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறாரு. Thank you Jesus. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி, உம்முடைய மகிமைக்காக உமக்கு நன்றி. பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறதற்காக நன்றி, பொல்லாத சத்தருடைய வல்லமை அழிக்கப்படுகிறதற்காக நன்றி. ஆண்டவருடைய வல்லமை இறங்க இறங்க பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. வியாதியை கொண்டு வரக்கூடிய ஆவிகள், பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்க இறங்க விடுதலை. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு விடுதலை இப்பொழுதே உண்டாகிறது. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை சந்திக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், என்னோடு பேச வேண்டும் என்று உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவர், இந்த எல்லை முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாகத்தோடு உம்மை தேடி வந்து உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இவர்களுக்காக சிலுவையில் நீர் மரித்ததை நினைத்தருளும்.
இவர்களுக்காக ரத்தம் சிந்தினதை நினைத்தருளும். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் முழுவதும் இறங்கிக் கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. நீர் அவளை நினைத்தருளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. சுதர்சனம். ஆண்டவர் என்ற பெயரை என் கண் முன்னால் நிறுத்துகிறார். சுதர்சனம் என்கிற ஒரு சகோதரன், வியாதினால் உண்டான ஒரு பயம் உங்களை சூழ்ந்து இருக்கிறாரு. ஒரு மரண பயம் உங்களை சூழ்ந்து இருக்கிறாரு. இந்த வேதனையோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்தீர்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டபடியால் கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்கினார். அவருடைய தள்ளும்புள்ள கரம் உங்களை தொடுகிறாரு. இப்பொழுதே இந்த வியாதி ஆண்டவர் எடுத்து போடுகிறார். இந்த மரண பயம் உங்களை விட்டு விலகுகிறாரு. இயேசுவின் நாமத்தில் விலகுகிறாரு. இந்த மரண பயத்தை கர்த்தர் உங்களை விட்டு மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு நன்றி. சந்தானம் என்கிற ஒரு சகோதரன், இரவு நேரம் பயப்படுத்துகிற காட்சிகளும் சொப்பனங்களும் தோன்றி உன்னுடைய இரவிலே தூங்க முடியாதபடி உன்னை கலங்க பண்ணுகிறார். ஒரு பொல்லாத ஆவியினால் நீ பாதிக்கப்பட்டு பயப்படுத்தப்பட்டு கலங்கி நிற்கிறாய். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நீ விசுவாசித்து கூப்பிட்டபடியால் ஆண்டவருடைய வல்லமை உன் மீது இறங்குகிறது. இன்றைக்கு அந்த அசுத்தாவின் வல்லமை அழிக்கப்படுகிறது. உன் தூக்கத்தை கெடுத்த அந்த பிசாசின் வல்லமை அழிக்கப்படுகிறது. இன்று முதல் ஒரு மாற்றத்தை நீ காண்பாய். ஆண்டவர் உனக்கு இறங்கி விடுதலை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. இந்திரா என்கிற ஒரு சகோதரி, நீங்கள் மிகுந்த பாடுகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டு நிற்கிற ஒரு சகோதரி, உபத்திரவங்கள் நெருக்கங்களுக்கு நடுவிலும் இயேசுவை முறுமுறுக்காமல் பின்பற்றுகிறீர்கள். எப்பொழுதும் உங்களுடைய சரீரத்தில் வந்திருக்கிற பலவீனத்தின் நிமித்தம், ஐயோ நான் வேலை செய்ய முடியாமல் ஆகிவிடுமோ, என் குடும்பத்தின் நிலைமை என்ன ஆவது என்று கலங்கி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு உங்களுடைய கண்ணீரை, உடைந்த உள்ளத்தை கண்டார். அவருடைய தள்ளும்புள்ள கரம் உங்களை தொடுகிறாரு. இன்றைக்கு அந்த வியாதி இயேசு எடுத்து போடுகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகிறாரு. இந்த நாள் முதல் ஒரு அற்புத மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. இருதயம் பலவீனப்பட்டு, இருதயம் பாதிக்கப்பட்டு, மரண பயத்தோடு வந்திருக்கிற தாமஸ், ஆண்டவர் இயேசு உங்களை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர், உபத்திரவம் எனக்கு ஏன் வந்தது என்று அடிக்கடி கலங்குகிறீர்கள். நீங்கள் இந்த உபத்திரப்பட்டது நல்லது. நீங்கள் ஆண்டவரை தேடவும் ஆண்டவரை நெருங்கி வரவும் இந்த பாடுகளின் வழியாக கர்த்தர் நடத்த சித்தம் கொண்டார். இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களுடைய வழிகளை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய புது இருதயத்தை நான் தந்து ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேளுங்கள். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உங்களுடைய வழிகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் உங்களுக்கு அற்புத சுகம் தந்து புது இருதயத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். இதோ உங்களுடைய உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆகவே இயேசுவின் தள்ளும்புள்ள கரம் இருதயத்தை தொடுகிறது. ஆண்டவர் இன்று கூட இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையை மாற்றுகிறார். மரண பயத்திலிருந்து விடுதலை தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தகப்பனே, எங்கள் மத்தியில் உலாவுகிற அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளுமை தேடி வந்தபடியால் நீர் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணும். இந்த ஆலயத்திற்கு உள்ளே இருக்கிறவர்கள், வெளியிலே அமர்ந்து நின்று கொண்டு உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். உம்முடைய அன்பின் தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காருவோம்.